ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட உங்களால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 9 போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ அந்த டஞ்சன்லேருந்து எடுத்த விண்டு செலக்ஷன் டேப்லெட்டை நம்ம எம்மா கிட்ட கொடுக்குறோம். அதை எம்மா சாப்பிட்டோன்னா இவளுக்கு இப்போ 2 ஸ்கில் வந்து புதுசாக ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதை வச்சு பயங்கரமாக வந்து வித்தியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சொல்கிறா. நம்ம 2 பேரும் பார்ட்டிக்கு போகலாமா அப்படின்னு எம்மா கேட்குறா. அந்த நோபல்லாம் கலந்துக்குவாங்களே அந்த பார்ட்டிக்கான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், அங்கே நான் டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன், என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்குறா. ஆனால் அதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நான் வேறு ஏதாவது பையன் கூட டான்ஸ் ஆடினா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்குறா. சரி, ஓகே ஓகே, நானே டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். நாயர், ஒருவேளை அந்த பார்ட்டியில் என்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்குறா. என்ன எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோ முழிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்மா அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு புதுசாக ஷாப் போட போகிறான்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதை நினச்சி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. சரி சரி, நான் இப்போ பார்ட்டிக்கு எம்மாவோட போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட ஏதாவது ஷர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறேன். அவங்க அப்பா ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இது ரொம்பவும் அழுக்கா, அதோட இதில் என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்கி, நான் வேணா புதுசாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ பார்ட்டிக்கு வந்துடுறான். அப்போ எம்மாவோட அப்பா அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், எம்மா எங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவள் சீக்கிரம் வந்துருவான்னு சொல்கிறதுக்குள்ளேயும் பார்த்தா அங்கே எம்மா வந்துடுறா. எம்மாவை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு கிங் வந்துட்டு, நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு யாரும் பயப்படாதீங்க, எனக்கு பேண்டம்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அவன் இன்னைக்கு சாயங்காலம் இந்த அரண்மனையில் மெர்மைட் ஸ்டியரை திருடுறதுக்காக வரப்போகிறான். ஆனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நாங்கள் அவன் வந்து இந்த திருடாமல் இருக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டோம். அதான் அட்வென்ச்சர் கில்டை சேர்ந்தவங்களை இங்கே நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அதோட மெர்மைட் ஸ்டியரை பாதுகாப்பான இடத்துல தான் வச்சிருக்கோம். நீங்கள் எல்லாரும் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறான். ஆனால் நம்ம எம்மா மட்டும் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஒன்றும் இல்லை, நம்ம டான்ஸ் ஆட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கூட்டிட்டு போறா. இவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மைக்குன்னு ஒரு பையன் வந்துட்டு, எம்மா உன்னை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஃபிளாட் பண்ணிட்டு இருக்கான். சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்மா சொல்றா. அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் ஒரு பெட்டிங் வச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் எம்மா கூட டான்ஸ் ஆடுவோம், யாரு ஜெயிக்கிறாங்களோ, இல்லை அதாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் எம்மா கூட டேட்டிங் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் சொல்றான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இல்லை அதெல்லாம் தேவையில்லை, என்ன பண்ணுற நாயர் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா டென்ஷன் ஆகுறா. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம மைக்கு எம்மாவை கூட்டிகிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோவுக்கு பார்க்கறதுக்கு அதை கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. இப்போ அவனும் டான்ஸ் ஆடி முடிச்சிடறான். எல்லாருமே கை தட்டுறாங்க. அடுத்ததான் நம்ம எம்மா கூட டான்ஸ் ஆட போகிறது நம்ம ஹீரோ தான். அவனுக்கு ரொம்பவும் பதட்டமாக இருக்குது. இல்லை ஆனால் நான் எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சு அவனு எம்மாவை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். இப்போ எம்மா வந்துட்டு எதுக்கு பயப்படுறேன், நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடணும் தானே ஆசைப்பட்டோம், ஸோ ஜாலியாக அந்த டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு மோட்டிவ் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோவும் எம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்களாம் இவங்க ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போட்டியில் ஜெயிச்சிடறான். இப்போ நம்ம எம்மாக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். பார்த்தா லைட் ஆஃப் ஆயிடுது. என்னென்னு பார்த்தா பேண்டம் இந்த இடத்துக்கு வந்துடுறா. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நான் அந்த மெர்மைட் திருடுறதுக்காக தான் வந்திருக்கேன், ஆனால் அதோட சேர்த்து எம்மாவையும் திருடிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பேண்டம் சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். காலையில் எம்மா சொல்லியிருப்பா, என்னை யாராவது கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்க்குறான். அந்த கிங்கும் அட்வென்ச்சரரை ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. அட்வென்ச்சரெல்லாம் போய் பேண்டம் கூட சண்டை போடுறாங்க. ஆனால் பேண்டம் அதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு வந்து எம்மாவை மயக்கி அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மெர்மைட் சேர் பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு கிங் பார்க்குறான். பார்த்தா பேண்டம் கூட இருக்கவன் கிங் அடிச்சு போட்டு அந்த மெர்மைட் சேரையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் எம்மாவையும் மெர்மைட் சேரையும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ல இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை எம்மாவை கடத்திட்டு போனவங்க நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே அப்போ நான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அந்த பேந்தம் பின் திறந்துட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு போகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேந்தமோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா 160 லெவல் கிட்ட இருக்குது. நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிறான். உன்னால டிசைனிங் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. ஆமாம், ஆனால் இவகிட்ட சம்மனிங் ஸ்கில் இருக்குது, நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நான் இதுக்கு மேலே மறைச்சு பிரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ ஒரு ஃபயர் மாஸ்டரை சம்மன் பண்ணுறா. சரி ஓகே வா போய் சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த பேண்டம் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம ஹீரோவால் திருப்பி அட்டாக் பண்ண முடியல, ஜஸ்ட் ஜார்ஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம பேண்டமோட ஸ்கில்லை எரேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். பட் ஆனால் அவனுக்கு அந்த லெவலுக்கு எல்பி இல்லை. இப்போ என்னோட ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்னிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுறான். பரவாயில்லையே, நீ கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் இப்போ ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணுறான். இந்த ரேஞ்சில் இருக்க வரைக்கும் என்னால் உன்னால் அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் சொல்கிறா. அங்கே கொஞ்சம் பாருக்கண்ணா, நான் சம்மன் பண்ண மான்ஸ்டர் அந்த பொண்ணை சாகடிக்க போகுது. இப்போ நீ ஏன் கூட சண்டை போட போறியா, இல்லை அந்த மான்ஸ்டரை போய் கொன்று அந்த பொண்ணை காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணன்னு தெரியாமல் கிராவிட்டி பொட்டன்ஷியல் அந்த மான்ஸ்டர் மேலே யூஸ் பண்ணுறான். இப்போ அது கிராவிட்டி இல்லாமல் கீழே போகுது. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு போவேன், ஊடையில் போய் பேண்டம் அந்த அட்டாக் வாங்கிடுறா. இது சாதாரண வாட்டர் அட்டாக்னு நினச்சி தான் நான் போய் அந்த மான்ஸ்டரை காப்பாற்றணும்னு ஊடையில் விழுந்தேன். ஆனால் இது லைட்னிங் ஸ்ட்ரைக்கையும் வாட்டரையும் சேர்த்து வச்ச அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் ஷாக் ஆகிறா. ஆமாம், இது என்னோட ஸ்டைலில் சொல்ல போனா மேஜிக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ இந்த பேண்டமை தோக்கடிச்சாச்சு,
அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த பொண்ணு மான்ஸ்டரையும் தோக்கடிச்சிடுறா. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் கீழ விடுறா. நம்ம ஹீரோ போயிட்டு எம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறா. எம்மா கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு "நீ ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்ண, நீ தான் என்ன காப்பாத்திருக்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி ஓகே, நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். இப்ப அந்த பொண்ணு கூட இருக்க அட்வென்ச்சர்ல இன்னொருத்தன் வந்துட்டு நான் எம்மாவை போய் அந்த அரண்மனையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை கேட்கறான். நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. இவன் காதுல போட்டிருக்க இயரிங்க பார்த்தாலே கொஞ்சம் ஷாக்கா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப என்ன தம்பி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வம்பு பண்றான். நம்ம ஹீரோவும் இவன் உண்மையிலே யாருன்னு சொல்லிட்டு ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா எல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. யாரா இவன் யோசிக்கிறதுக்குள்ளேயும் அவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. பார்த்தா 2 பேர் மேலயும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றா. இப்ப 2 பேருமே கிராவிட்டி இல்லாம கீழே விடுறாங்க. எம்மாவை தூக்கிட்டு போறான். அவன் காதுல போட்டிருக்க இயரிங்க கலட்டினோட அவனோட உண்மையான ரூபம் வெளியே வந்துருச்சு. இவன் அந்த பேண்டம் கூட இருக்கிறவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். என்னோட பல நாள் கனவே எம்மா என்னோட ஒய்ஃப் ஆகணும் தான், அது இப்ப நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். இப்ப அவன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் நம்ம ஹீரோ மேல பயங்கரமா யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவால முடியல இருந்தாலுமே போராடணும்னு சொல்லிட்டு போறான். இப்ப திடீர்னு எம்மா அவனை விண்ட் செலக்ஷன் மூலியமா அட்டாக் பண்றா. இப்ப கரெக்டா ஹீரோ வந்து ஒரு பஞ்சை போட்டு அவனை தோக்கடிச்சிடுறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்கறா. உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே, நம்ம எப்படியோ உனக்கு காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் இவங்க 2 பேத்தையுமே பிடிச்சு கிங் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம எம்மாவை காப்பாத்தினதுக்காக அவளோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் கிங் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றி நார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மா சொல்றா. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனோட பேரண்ட்ஸ்க்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு கடையை செட் பண்ணி போட்டுறான். நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க தான் கிளீனிங் வேலையை பாத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவை நம்ம ஹீரோவோட தங்கச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நானும் உன்னோடையும் உன்னோட ஃபேமிலியோடையும் சேர்ந்து இந்த கடையை நல்லா பார்த்துக்குவேன், என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. இதை பார்த்தோன்னா ஹீரோவோட தங்கச்சிக்கு பயங்கர காண்டாகுது. அவள் பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்கா. இவ எதுக்கு பேய் மாதிரி மறைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண வைங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நம்ம சேனலோட அபவுட்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.